கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிமேஜி சேவை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே மோசே இப்படியாக சொல்கிறார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உடைய சமூகம் வரணுப்பா அப்படிங்கிறாரு. சரி போப்பா, என் சமூகம் உனக்கு முன்னால் வரும் அப்படிங்கிறாரு. அப்பொழுது அவர் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட வரலனா நான் இந்த இடத்த விட்டு போகமாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என்னோட வரலனா நாங்கள் இந்த இடத்த விட்டு போகமாட்டோம் ஆண்டவரே. ஏனென்றால் அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? நீர் எங்களோடு வந்தாதானப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு வந்தால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எங்களை விசேஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்களோடு வந்தாவே எங்களுக்கு ஒரு விசேஷம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? ஆண்டவர் நம்மோடு வந்தாவே ஒரு விசேஷம். நாம் எல்லாரும் ஒரு விசேஷித்தவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம், நம்மோடு ஆண்டவர் வருகிறார். அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. அப்படி தான் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாரும் எலிசா கிட்ட வராங்க. ஐயா, எங்களுக்கு ஒரே நெருக்கடியாக இருக்குது, இந்த இடத்துல குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை, யோர்தான் மட்டும் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாரு. சரி போங்கப்பா அப்படிங்கிறாரு, எல்லோரும் போங்க அப்படிங்கிறாரு. அதில் ஒருவன் மாத்திரம், ஐயா ஊழியரே, நீங்கள் எங்களோடு வரலன்னா இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிறான். ஒருத்தன், அதில் 50 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, 50 தீர்க்கதரிசிகளில் ஒருத்தன் மாத்திரம், நீங்கள் எங்களோட வரலன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறான். பாருங்கள்ல, எவ்வளோ ஒரு ஊழியக்காரர் மேலே எவ்வளோ ஒரு அன்பும் பக்தியும் ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறான் பாருங்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரு விசேஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களோட வரணும் அப்படிங்கிறாரு. ஒரு ஊழியர் கூட எங்களோட வரணும் அப்படிங்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்புறம் எலிசா என்ன செய்கிறாரு, நான் வரேன் போப்பா அப்படிங்கிறார். அப்படியாக ஒரு ஸ்கூலில் வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் ஒரு மாணவனை பார்த்து கேட்குறார், தம்பி நான் இப்போ போர்டில் எழுதியிருக்கனே அது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாரு. 100 அப்படிங்கிறான். சரி, இன்னொரு சைபரை கூட சேர்க்குறார். இது எவ்வளோப்பா? 1000 என்று சொல்லுகிறான். சரி, இன்னொரு சைபரை கூட சேர்க்குறான். சேர்த்தோன்னே இது எவ்வளோப்பா? 10,000 அப்படிங்கிறான். உடனே இந்த 10,000க்கு கீழே ஒரு சைபரை சேர்க்குறார். 10,000 மேலே இருக்குது, ஆனால் 10,000க்கு கீழே சைபர் தனியாக இருக்குது. அப்போ இது எவ்வளோன்னு கேட்குறாரு. அது 10,000, அதுவும் 10,000 தான். ஏன்? இந்த சைபர் ஒன்று கூட கூட்டிகிட்டே போனால் தான் வேல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த சைபரு அந்த ஒன்றுக்கு முன்னால் போயிடுச்சுன்னா, அந்த ஒன்றுக்கு முன்னால் நினச்சின்னா அது வேல்யூஷனே கிடையாது. அந்த ஒன்றுக்கும் பக்கத்தில் இந்த சைபர் என்ன கூட்டிகிட்டே போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு பூஜ்யம், நாம் எல்லாரும் ஒரு சைபர். பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நத்திங், உம்முடைய பாதரட்சியின் வாரை கூட நான் அவிழ்ப்பதற்கு தகுதி இல்லை. ஏனென்றால் நீங்கள் பெருகணும், நான் சிறுகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்கு நம்ம தாழ்த்துறோமோ, நத்திங், என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்படியாக அவரு நமக்கு முன்னால் போகும்போது என்ன ஆசீர்வாதம்? ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலால் செவியாக்குறேன். கர்த்தர் நமக்கு முன்னால் போனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் போய் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார். அவர் முன்னால் போய் கோணலாமே செவ்வையாக்கி, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் வலது கையை பிடிச்சி அவருக்கு முன்னால் போகிறார். போய் என்ன செய்கிறாரு? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து மறைவிடத்திலும் ஒளிப்பிடத்திற்கும் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்னால் நீங்கள் போங்கப்பா. ஒவ்வொருவரையும் வேலி அடைங்க. அவர்கள் தேவைகளோடு இருக்காங்க. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், பல விதமான பிரச்சனைகளோடு இருக்காங்க. நீங்கள் முன்னால் போய் கோணலானவர்களை செவையாக்கி உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
காட் bless யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.